அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியை ஒட்டியிருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டானூரில் இருக்கக்கூடிய சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் தமிழ்நாடு புதுச்சேரி பாமகவின் சிறப்பு மாநில பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்குங்க. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ராமதாசுடைய மயக்க வீசிய அன்புமணிக்கு கருத்து மோதலினுடைய பின்னணி குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. அது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுச்சேரியை ஒட்டியிருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டானூரில் இருக்கக்கூடிய சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் தமிழ்நாடு புதுச்சேரி பாமகவின் சிறப்பு மாநில பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் அன்புமணி, ஜி.கே. மணி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டாங்க. அப்போ பாமகவினுடைய இளைஞர் அணி தலைவராக இன்று முதல் முகுந்தன் பரசுராமன் அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுறாரு அப்படின்னு அறிவித்தார் மருத்துவர் ராமதாஸ். அப்போது அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த அன்புமணி ராமதாஸ் திடீரென மயக்க கையில் எடுத்து அவன் கட்சியில் சேர்ந்து 4 மாதங்கள் தான் ஆகுது. அவனுக்கு இளைஞர் சங்கத்தலைவர் பதவியா, அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கும், கட்சியில் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு பதவி கொடுங்க, களத்தில் நல்ல திறமையான ஆட்கள் வேண்டும் அப்படின்னு கூறுகிறேன் அப்படின்னு ஆவேசமானார் அன்புமணி. அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்டு பேசிய மருத்துவர் ராமதாஸ், யாராக இருந்தாலும் நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும், நான் சொல்வதை கேட்கலை அப்படின்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. டென்ஷனான ராமதாஸ், சரி என்றால் போ அப்போ அப்படின்னு சொல்லிட்டோம், இது நான் உண்டாக்கிய கட்சி அப்படின்னு சீறியிருக்காரு ராமதாஸ். அதற்கு மௌனமாக சிரித்து கொண்டே சரி என்றார் அன்புமணி. அதற்கு என்ன சரி, சரி என்றால் போ அப்போ அப்படின்னா டென்ஷன் ஆகியிருக்காரு ராமதாஸ். தொடர்ந்து பேசிய ராமதாஸ், மீண்டும் சொல்கிறேன், முகுந்தன் பரசுராமன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுறாரு, கை தட்டுங்கப்பா அப்படின்னும், அப்போது குடும்பத்தில் இன்னொருத்தரை போடுங்க அப்படின்னு கூறிவிட்டு அவேசமாக மைக்கு கீழே போட்டிருக்காரு அன்புமணி. தொடர்ந்து மைக்கை எடுத்துக்கொண்டு எழுந்த அன்புமணி தொண்டர்களை பார்த்து, சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்கேன், என்ன அங்கு சந்திக்கலாம் அப்படின்னு அவர் பேசி கொண்டிருக்கும் போதே மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய மாநில இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் பரசுராமன் தான் அப்படின்னும், அதை அடுத்து பனையூர் செல்போன் எண்ணை அறிவித்த அன்புமணி, இந்த எண்ணில் என்ன தொடர்பு கொள்ளலாம், எப்போது வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ குறுக்கிட்ட ராமதாஸ், உங்களை இன்னொரு அலுவலகம் திறந்து கொள்ளுங்க, நடத்துங்க என்று தானே கூறுகிறேன். முகுந்தன் உனக்கு உதவியாக இருக்க போகிறார், முகுந்தன் பதவியை யாராலும் மாற்ற முடியாது, அதில் உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்ட்டு கூறி தொண்டர்களை பார்த்துருக்காரு ராமதாஸ். அப்போ கட்சியை விட்டு போகலாம் அப்படின்னு தொண்டர்கள் கூற அவ்வளவுதான் என்ற ராமதாஸ், நான் ஆரம்பித்த கட்சி இது, நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் செய்ய வேண்டும், விருப்பம் இல்லாதவங்க விலகி கொள்ளுங்க, யாராக இருந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையடுத்து அங்கிருந்து வேகமாக வெளியேறியிருக்காரு அன்புமணி. இந்த மோதலின் பின்னணி குறித்து பாமக நிர்வாகிகள் சிலரிடம் பேசியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்புமணியுடன் பிறந்த அக்கா ஸ்ரீகாந்தின் மகன் தான் முகுந்தன் பரசுராமன், மாநில இளைஞரணி பதவியை அவருக்கு வழங்குவதற்காகத்தான் சில மாதங்களுக்கு முன்பு அவரை கட்சியில் இணைக்க முடிவெடுத்தார் ராமதாஸ். ஆனால் அப்போதே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்காரு அன்புமணி. ஏற்கனவே குடும்ப கட்சி என்று நம்மை விமர்சித்து கொண்டிருக்காங்க, இந்த சூழலில் முகுந்தனை ஏன் கட்சிக்குள்ள அழைத்து அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த விவகாரம் குறித்து இருவருக்கும் நீண்ட நாட்களாகவே பனிப்போர் நிலவி வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இன்று நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்திலையும் முகுந்தனை இளைஞரணி தலைவராக ராமதாஸ் அறிவிப்பார் அப்படிங்கிறதும், அதற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவிப்பார் அப்படிங்கிறதும் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் அனைவருக்குமே தெரியும். முகுந்தனுக்கும் இது தெரியும். அதனால தான் முகுந்தனை ராமதாஸ் மேடைக்கு வரும்படி அழைக்கும் போது அவர் அங்கு செல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பட்டானூர் பாமகவின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்கூட்டம் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடந்திருக்குங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விவாதங்கள் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன பேசியிருந்தாருன்னா 2025 ஆண்டு நாம் அர்ப்பணிப்போடு பணியாற்றினா 2026 தேர்தலில் வெற்றி பெறுவோம் அப்படின்னும், நம்மிடம் மக்கள் பலம், இளைஞர் சக்தி, கட்சியின் கொள்கை, தலைமை இருக்கு. ஆனால் நமக்கு தேர்தல் மூலமாக அங்கீகாரம் கிடைக்கல. இந்த ஆட்சியில் நிர்வாகம் இல்லை. இந்த ஆட்சியை விமர்சிக்க ஊடகத்திற்கு 2-3 மாதங்களில் தைரியம் வந்துடும். முதற்கட்டமாக 120 தொகுதிகளை தேர்வு செய்து தேர்தல் பணியாற்ற போகிறோம். அடுத்த கட்டமாக 114 தொகுதிகளில் பணியாற்ற போகிறோம். தமிழகத்தில் நாம் செல்வது பேசுபொருளாக மட்டும் இல்லாமல் கொள்கை முடிவை மாற்றி அமைக்கும் வகையில் அமைந்திருக்கு. 10.5% இடஒதுக்கீடே தவறானது. நாம் கேட்பது 20%. அதிகாரப்பூர்வமாக அன்று எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் 14% இருந்திருக்கு. இந்த இடஒதுக்கீடு பெற கடந்த ஆட்சியிலையும் சரி, இந்த ஆட்சியிலையும் 37 முறை பலகட்ட போராட்டங்கள் மற்றும் முதல்வரை சந்தித்து பேசியிருக்கோம். ஆனால் சிலர் தேர்தலுக்காக இடஒதுக்கீட்டை கையில் எடுத்துள்ளதாக சொல்கிறாங்க. இடஒதுக்கீடு குறித்து முதல்வரிடம் பேசும்போது நிச்சயமாக செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். தனியாக கூட்டத்தொடர் நடத்திய முதல்வர் இந்த இடஒதுக்கீட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவார். அதன் பின் என்ன நடந்தது அப்படின்னு தெரியலை. இதை பற்றி பேசினா ராமதாஸுக்கு வேலை இல்லை அப்படின்னு முதல்வர் கூறுகிறார். வேலை இல்லாமலா உங்களை துணை முதல்வராக்கினார்? வேலை இல்லாமலா கலைஞரை மெரினாவில் அடக்கம் செய்ய தொடுக்கப்பட்ட வழக்கை திரும்ப பெற்றார்? நம்மளுடைய உரிமையை பெற நாம் 3 மடங்கு வேலை செய்ய வேண்டும். திருவண்ணாமலையில் நாம் நடத்திய உழவர் பேரியக்க மாநாடு போல் இந்தியாவில் நடத்தலை. இவை அனைத்துமே நாம் 1 மாதத்தில் நடத்தியிருக்கோம். இதுதான் பாமக. இந்த மாநாட்டில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கூடியிருக்காங்க. கடந்த மக்களவை தேர்தலில் நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்திருக்கலாம். 2019 ஆண்டு நாம் எடுத்த தவறான முடிவால் மீண்டு வர முடியலை. 2026 ஆண்டு கூட்டணி ஆட்சி தான். அக்கூட்டணியில் பாமக இருக்கும். 2026 நாம் ஆட்சியில் பங்கேற்க வேண்டுமெனில் அர்ப்பணிப்புள்ள நிர்வாகிகள் கட்சியில் இருக்கணும். பேனரில் ஐயா படம் மட்டும் போடுங்க, என் படம் உள்பட யார் படமோ போட வேண்டாம். இதற்காக கட்சியில் குழப்பம் விளைவிக்கவும் வேண்டாம். 2025 ஆண்டு இதெல்லாம் களையப்படும். திருவண்ணாமலை மாநாடு ஒத்திகை தான். தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சியை நாம் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1967 ஆண்டு காங்கிரஸுக்கு நடைபெற்றது 2026 ஆண்டு திமுகவிற்கு நடைபெற போகிறது. தெலுங்கானாவில் ஜாதி வாரி கணக்கெடுப்பை ராகுல் காந்தி தொடங்கி வைத்தார். இந்த கணக்கெடுப்பை நடத்த மற்ற மாநிலங்களில் சட்டத்தில் இடம் இருக்கும் எனில் ஸ்டாலின் ஜப்பானில் இருக்கார். இடஒதுக்கீடு கொடுக்க மனமில்லை அப்படின்னு சொல்லிடுங்க. வருங்காலம் நம்மளுடைய காலம். இவ்வாறு அவர் பேசியிருக்காரு. தொடர்ந்து பேசிய ராமதாஸ் மேலும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை அறிவித்திருக்காரு. கட்சிக்கு புதிதாக வந்தவங்க எனக்கு உதவியாக இருக்க தேவையில்லை அப்படின்னு அன்புமணி ராமதாஸும் தெரிவித்திருக்காரு. இதற்கு கோபமடைந்த ராமதாஸ், நான் தான் கட்சி நிறுவினர், எனது அறிவிப்பை யாராக இருந்தாலும் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு அறிவித்திருக்காரு. ஆனால் அன்புமணி ஏற்றுக்கொள்ளாத நிலையில் எனது உத்தரவு அறிவிப்பை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கடுமையாகவே தெரிவித்திருக்காரு. அப்படி எனது உத்தரவை மதிக்காமல் இருந்தால் யாராக இருந்தாலும் விலகி கொள்ளலாம் அப்படின்னு மேடையிலேயே பேசியது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் முகுந்தனை மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறாரு. ராமதாஸ் நியமனம் செய்திருக்காரு. இதற்கு கட்சிக்கு 4 மாதங்களே ஆன முகுந்தனுக்கு பதவியா என மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவிக்க கோபம் அடைந்த ராமதாஸ், நான் சொல்பவர்கள் தான் கட்சியில் இருக்க வேண்டும், இல்லை அப்படின்னா கட்சியை விட்டு போங்க அப்படின்னு ராமதாஸ் தெரிவிக்க, சென்னை பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் வைத்திருக்கேன், அங்கே என்னை பார்க்கலாம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அறிவித்ததால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா பனையூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய அலுவலகத்திற்கு பார்க்கும் பொழுது வந்தடைந்திருக்காரு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி இடையே நேரடியாக மோதல் வெடித்தது.
குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், அதாவது புதுச்சேரி பட்டானூரில் பாமகவின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், 2026 சட்டமன்ற தேர்தலில் 50 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டுமானால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பலம் தேவை. அதற்காக அன்புமணிக்கு உதவுவதற்காக முகுந்தன் பரசுராமனை இளைஞர் சங்க தலைவராக நியமனம் செய்கிறேன் அப்படின்னு தெரிவித்திருந்தது. பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழ்நிலையில தான் பொதுக்குழு முடிந்து நேரடியாக பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு வந்திருக்காரு அன்புமணி ராமதாஸ். அவரை கட்சியின் நிர்வாகிகள் பலரும் சந்தித்து வந்துட்டு இருக்காங்க. இதனால பாமகவில் பெரும் சலசலப்பான சூழலும் உருவாகியிருக்கு.